ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் காணக்கூடிய தாவரம் நீரியம் ஹோலியாண்டர் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நீரியம் ஹோலியாண்டர் என்பது தாவரவியல் பெயர். இதனுடைய காமன் நேம் அரளி தாவரம் என்று அழைக்கப்படுகின்றன. அரளிலே 2 வகை உண்டு. நீரியம் ஹோலியாண்டர் என்பது இந்த தாவரம். தெவிசியா நீரிபோலியா என்பது விஷ அரளி. இதை நிறைய திரைப்படங்களில் காமிப்பாங்க. அரளி கொட்டை அரைச்சி சாப்பிட்டாங்க அப்படின்னு. அந்த அரளி செடி வந்து மஞ்சள் கலர் பூ பூக்கும், காய் பச்சை நிறத்தில் இருக்கும். அது விஷம் நிறைந்தது. பார்த்திங்கன்னா புனல் மாதிரி ஷேப்பில் நமக்கு அந்த பூ வடிவம் இருக்கும். மஞ்சள் நிறம், ஃபுல்லாக மஞ்சள் பூவாக இருக்கும். அது பூ வந்த பிறகு கனி வரும். கனி பெரிய சைஸில் பச்சை கலரில் இருக்கும். ஒரு எலுமிச்சப்பழம் சைஸுக்கு வரும். அது விஷ அரளி. அது பேர், தாவரவியல் பேர் தெவிசியா நீரிபோலியா என்று அழைக்கப்படுகின்றன. இதுவும் அரளி செடி தான். இது வந்து நீரிய போலியாண்டர் என்பது தாவரவியல் பெயர். இது ஒரு அழகு தாவரமாக வீடுகளிலும் பூங்காக்களிலும் சாலை ஓரங்கள் வளர்க்கப்படுகின்றன. இது பாருங்கள், இது நிறைய வண்ணம் உள்ளன. இவற்றில் வெள்ளை இருக்குது, இந்த மாதிரி டார்க் ரெட் இருக்குது, லைட் பிங்க் இருக்குது. நாம் தற்போது காணக்கூடியது டார்க் ரெட். இது ஒரு பிளான்ட்ஸு, ஒரே பிரான்ச்சு. ஃப்ளவரோட பாருங்கள், எவ்வளோ ஃப்ளவர் இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு பிளான்ட் தான், எவ்வளவு ஃப்ளவர் இருக்குது பாருங்கள். அனைத்து பிரான்ச்சுகளுமே கொத்து கொத்தா பூக்கள் பாருங்கள். அனைத்து பிரான்ச்சிலே கொத்து கொத்தா பூக்கள். இது ஒரு பெரனியல் தாவரம். இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப சுலபம். நாம் ஆரம்பத்தில் தினந்தோறும் இந்த தாவரத்துக்கு வாட்டரிங் பண்ணணும். அது பிறகு வாரத்துக்கு ஒரு நாள் வாட்டரிங் பண்ணாவே போதும். ஏன்னா இது வந்து ஒரு வெப்பமண்டல தாவரம், வறண்ட தாவரம். ஏன் அப்படின்னா நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாத தாவரம். அதனால தான் வறண்ட தாவரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆரம்பத்தில் ஒரு 6 மாதம் 1 இயர் போட்டு வளர்த்து விட்டோம்னா பெரிய பிளான்ஸ் ஆகிடுச்சுன்னா வாட்டரிங் வாரத்துக்கு ஒரு நாள் போட்டால் போதும். இதனுடைய உயரம் எவ்வளோ போகும்னா சுமார் 10 அடி முதல் 15 அடி உயரம் வரை வளரக்கூடிய தாவரம் இது. நாம் மற்ற செடி மாதிரியே இதுவும் கட்டிங்ஸ் என்ன பண்ணணும், இந்த ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் சொன்ன மாதிரி விரல் கணத்துக்குள்ள ஸ்டெம் எடுத்து நம்ம இங்கே கட்டிங்ஸ் போட்டு இது வச்சோன்னா இது வித்தின் 1 மந்தில் நமக்கு ரூட் ஆகி நமக்கு புதிய தாவரம் உருவாக்கப்படும். ஆகவே இது வளர்ப்பது எளிது. நம்ம தரையில் நட்டனால இவ்வளோ ஃப்ளவர் இருக்குது. அதே நாம் வந்து இது கிரவுண்டில் போட்டோம்னா இந்த அளவுக்கு ஃப்ளவர், கிரவுண்டில் போட்டனால தான் இந்த அளவுக்கு ஃப்ளவர் இருக்குது. பாட்டில் வச்சோன்னா பிரான்ச்சஸ் நிறைய வராது. இது ஒரே ஒரு தாவரம் தான், எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள். அடர்த்தியாக ஓங்கி வளர்ந்து காணப்படுகிறது. இதனுடைய வயது 1 வருடம் ஆகிறது. 1 வருடத்துல இந்த தாவரம் இவ்வளோ அடர்த்தியாக ஆகுது. காரணம் என்னென்னா, நம்ம மண் ஊட்டச்சத்து நிறையா கொடுக்கணும். இப்போ செம்மண், மணல், எரு 3 கலந்து நம்ம வைக்கும்போது தாவரத்துக்கு தேவையான ஊட்டம் கிடைக்கும்போது தாவரம் ஓங்கி வேகமாக வளரக்கூடிய பண்பு கொண்டுள்ளன. ஆகவே இந்த தாவரம் வளர்ப்பது எளிது. அதனால் நீங்கள் புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.